தீட்சை என்பது ஒரு குரு தன்னையே சரணாகதி அடைந்த ஒரு சிஷ்யனுக்கு உபதேசம் செய்து முழுமை பெறச் செய்வதற்காக வழங்கப்படுவதே தீட்சை. அதில் பிரபஞ்ச மகாசக்தி நிறைந்திருக்கும். முத்திரையை படித்தவர்களுக்கு ராஜகணி தீட்சை கொடுப்பார்கள். ராஜகணி என்பது எலுமிச்சை. எலுமிச்சையில் பிரபஞ்ச மகாசக்தி அதிகமாக ஈர்த்து அந்த கனியை கையில் வச்சிட்டு இருந்தாலே எதிர்மறை போயிடும். சில பேர் ராஜகணி தீட்சை கொடுப்பதற்கு காரணம், அந்த தீட்சையை பெற்றுவிட்டால் அந்த கனியின் மூலமாக பிரபஞ்ச மகாசக்தியானது சுற்றுப்புறத்திலே உள்ள எதிர்மறையை நீக்கி ஆனந்தத்தை கொடுக்கும். ஆதலால் தான் கோவில்களில் பிரபஞ்ச மகாசக்தி நிறைந்த எலுமிச்சையை ராஜகணி தீட்சையாக கொடுப்பது வழக்கம். சில குருமார்கள் ருத்ராட்ச தீட்சை கொடுப்பார்கள். சிவ தீட்சை, சிவனையே வழிபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் சிவதீட்சை கொடுப்பார்கள். ருத்ரா தீட்சை என்பது 5 முகம் கொண்ட ருத்ராட்சத்தை கொடுப்பது ருத்ரா தீட்சை. அது எதற்கு என்று சொன்னால், குருவின் வழி நடந்து இந்த சமுதாயத்திற்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்காக குருவால் கொடுக்கப்படுவது. சிஷ்யன் அதை பெற்றுக்கொண்டு அந்த தீட்சைக்கு அடிபணிந்து குருவினுடைய கொள்கைகளை உலகளாவ பரப்புவதற்காக கொடுப்பதே தீட்சை. ஒரு சீடன் முழுமை பெற்றவனாக மாறுகிற போதுதான் அந்த குரு தீட்சை வழங்குவார். முகவரி: ஸ்ரீ சத்யேந்தர் சித்தர் பீடம், சித்தர் மூலிகை ஆராய்ச்சி மையம், 567/2, ரெண்டி சுவாமிகள் சித்த மகா சமாதி, பெருமாள் சுவாமி மலை அடிவாரம், ஆனைமலை, பொள்ளாச்சி, கோவை. தொடர்புக்கு தொலைபேசி எண் 9344833157.